மகிமை ஒருவனை விட்டு விலகிட்டுனா அவனால வாழ முடியாது. தேவ பிரசனம் இல்லாத வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்றால், தண்ணீர்ல நன்றாய் நீந்தி கொண்டிருக்கிற மீனை நீங்க அப்படி கரையில தூக்கி போடும் போது அது ஒரு 10 நிமிஷம் துடிப்போம், அடுத்து கொஞ்சம் டீ குடிப்போம், அப்படி இருக்காது. அது துடிச்சு துடிச்சு சாகிறது வரை துடிச்சு 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 கடைசியில சாகும் போது அந்த மீனுடைய வாயை பார்த்தீங்கன்னா அப்படி ஏங்கிட்டே இருக்கும், அப்படி ஏங்கிட்டே இருக்கும். இதுதான் மரங்களை உண்டாக கர்த்தர் பூமியை பார்த்து பேசினார். இப்ப பூமியை பற்றி கொண்டு இந்த மரம் வாழ்ந்துரும். மீன்கள் உண்டாக கர்த்தர் ஜலத்தை பார்த்து பேசினார். இப்ப ஜலத்துல நீந்தி மீன்கள் வாழ்ந்துரும். மனுஷனை உண்டாக்க கர்த்தர் பூமியையும் பார்க்கல, வானத்தையும் பார்க்கல, ஜலத்தையும் பார்க்கல, தமக்குள்ளே பேசினார். அப்போ பூமியை பார்த்து பேசினவைகள் பூமியை பிடிச்சு வாழணும், தண்ணீரை பார்த்து பேசினவைகள் தண்ணீரை பிடிச்சு வாழணும். அப்ப தம்மை பார்த்து பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் தம்மோடு தமக்குள்ளே நமது சாயலாய் மனிதனை சிருஷ்டிப்போமாக என்று சொல்லும் போது, அப்போ பூமியிலிருந்து உருவாக்கப்பட்டதுக்கு அஸ்திபாரம் பூமி, தண்ணீரிலிருந்து உருவாக்கப்பட்டதுக்கு ஆக்சிஜனே, அதனுடைய சுவாசமே, அதனுடைய லைஃபே தண்ணீர் தான். தம்மை பார்த்து தமது சாயல சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனுக்கு தேவ பிரசனம் தான் லைஃப். நல்ல கைகளை தட்டி